போகலாங்களா? மெத இருங்க ரிலாக்ஸ் மெத அந்த எக்ஸைட்டர் மிதிச்சிட்டு இருக்கீங்களா? காலை எடுத்துருங்க. சும்மா தான் வச்சுருக்கீங்க. சும்மா வச்சுங்க, அந்த சவுண்டு கேட்காது, வண்டி போகாது. இப்போ கிளச்சை பிடிச்சிட்டுங்க, ரெண்டாவது கீழ் போடுங்க. காலை எடுங்க. அண்ணா வணக்கம். அண்ணா சொல்லுங்கண்ணா. மெத எக்ஸைட்டர் மிதிச்சு எங்கே போகிறீங்க? அண்ணா அண்ணா சொல்லுங்கள். அண்ணா ஐயப்பாடி நாள் விடுங்களண்ணா. அண்ணா ஓகே அண்ணா. இல்லை அங்கே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் அப்படிங்களா? சரி. இல்லை அவரு டூ வீலர் அங்கே நிறுத்திட்டு தான் வராருங்க. கேட்டால் நேரம் போகலாம். ஓகேண்ணா ஓகே. சரி. போதுங்களா? மறுபடியும் நாலாவது கீர். எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணுறோம். நாலாவது கீர். 3 போடக்கூடாது, 4 போடணும். அது 1 2 3 போதும். 3லேயே போடுங்க. 3லேயே போடும். 3லேயே இருந்தோம், மறுபடியும் 3லேயே போகிறோம். ரைட். மறுபடியும் இப்போ 3ல் இருக்கிறாங்களா? எக்ஸைட்னு காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரல் பண்ணி 4 போடுங்க. மறுபடியும் 3 தான் போடுறீங்க. இதுதான் 4. சரிங்களா? கால் எடுத்துருங்க. உங்களை சந்துக்குள்ளே சிரமப்படுத்தக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் இங்கே ஆகிட்டு தான் உங்களை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துருங்க. சரிங்களா? மறுபடியும் பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, இந்த பங்கு கிட்ட நிறுத்திக்கலாம். மறுபடியும் 1லேருந்து 4 கீர் போட்டு நம்ம ஓட்டுறோம். சரிங்களா? வண்டி நியூட்ரல் பண்ணி ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க. எக்ஸைட்டர் போட்டு மிதிக்கக்கூடாது. சரிங்களா? நியூட்ரல் இருக்குது. ஃபர்ஸ்ட் கீர். எக்ஸைட்னு காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரல் பண்ணி டபக்குன்னு 2வது கீர் போகலாம். மறுபடியும் எக்ஸைட்னு காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரல் பண்ணி 3வது கீர் போகலாங்க. நம்ம ரோட்லேயே போகலாங்க. வண்டி ஸ்பீடாகிடுச்சு. எக்ஸைட்னு காலை எடுங்க, கிளச்சை பிடிங்க, 4வது கீர். 4வது கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணி பின்னால் தள்ளிடுங்க. அவ்வளோதான். போகலாங்க. ஓகேங்களா? மறுபடியும் பிரேக் பிடிங்க, நிறுத்துங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, லைட்டாக பிரேக் பிடிங்க, நிறுத்துங்க. உங்களுக்கு இன்னும் 2 நாளைக்கு இதுதான் வேலை. சரிங்களா? மறுபடியும் ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க. எக்ஸைட்டை மிதிக்காமல் வண்டியை மூவ் பண்ணுங்கள். வெடுக்குன்னு எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும் இல்லைங்க. நியூட்ரல் கொண்டு வந்துடுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. கீர் போடணுங்களா வேணாங்களா? போடுற அப்போ மீது சாரி.
மறுபடியும் நிறுத்திக்கிங்க. எத்தனாவது கீர் போட்டிருக்கீங்க? 3வது 4வது கீர் இருக்குங்க. அது 2வது கீர். 2வது. சரி. நான் 4வது. சரி. இப்போ ஃபஸ்ட் போட்டிருக்கேன். அப்படியே பின்னால் வந்து அப்படியே பின்னால் அவ்வளோதான். போனோம். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டுக்கு இருக்குது, 2வது கீர் ஓட்டோம்னா கொஞ்சம் சுண்டுது. ஆமாம். 3வது கீர் 4வது கீருக்கு கிழிச்சிருந்து எடுத்தோம்னா கொஞ்சம் சுண்டுறது. மறுபடியும் வாரமாக அடிச்சிக்கலாங்க. நிறுத்தணும்னா நியூட்ரு பண்ண வேண்டியதெல்லாம் இல்லைங்க. சரிங்க. கிளச்சையும் பிரேக்கையும் முடிச்சு நிறுத்திக்கலாங்க. நியூட்ரு பண்ணணும், கீர் மாற்றங்கிறது இல்லாமல் கிளச்சையும் பிரேக்கையும் முடிச்சு நிறுத்திக்கலாங்க. போகலாம். அதுக்கு வந்து கீர் மாற்றணும். ரெண்டாவது கீர். மூணாவது கீரும் போட்டு அந்த ரோட்டுக்கு போய்க்கு நம்ம வண்டியை திருப்பிக்கலாம்.
இண்டிகேட்டர் போட்டா ஆமாங்க. அந்த ரோடு போயிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு திருப்பூருக்கு தயாராகிக்குங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால் விட்டுக்கலாம். நிறுத்தி சரிங்க. ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சுற்றிட்டீங்களா? நமக்கு பின்னால் வண்டி வருது. கிளம்பிட்டார் போகலாங்களா? ஒரு உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டாருங்க. அங்கே பாருங்க, நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாருங்க. ஆமாங்க, கால் மெதுவாட்டுங்க. அவர் எங்கே நிற்கிறாரு பார்த்தீங்களா? லைட் ஆக்சிடென்ட். சிரமம் இல்லைங்க. சரிங்க, ஃபுல்லாக திருப்பி வச்சுருக்கணும். ஃபுல்லாக திருப்பி வச்சுருந்தாரு. ரெண்டாவது எக்ஸி எடுத்து காலை எடுக்கணும். கிளச்சை பிடிக்கணும். நீங்கள் கிளச்சை பிடிக்கவே இல்லை. சும்மா நீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு சிரமமாயிக்கும். எனக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் ஆகும், வண்டி செலவாகும். நான் அதுலேயும் பார்க்கணும். சரிங்களா? கிளச்சை பிடிக்காமல் கீரை பிடிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? மெதுவாக போடுங்க. அதை பிடிச்சி சிரமப்படாதீங்க. போனாங்க. அது அந்த திருப்பூருக்கு நிற்கிறோம் இல்லைங்கக்கா, அப்போவே ஃபுல்லாக திருப்பி வச்சுக்கிட்டோம்னா சிரமப்படாமல் திருப்பிக்கலாம். ஆமாம், அது அழகாக அவர் நம்மளை சுற்றி கூப்பிட்டு வந்துடுவோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நிறுத்தும் போது சுற்றி வைக்காமல் நேராக வந்தார், மறுபடியும் நேராக வந்தார். அதுக்கப்புறம் கடைசியாக சுற்றும் போது அது போய் அந்த ரோட்டுக்கு நின்றுக்கும். இதுலேயே வந்துடலாம். போகலாங்க. நம்ம கை பிடிச்சி நிறுத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுதுல்ல டக்குன்னு. நாலாவது கீர் போட்டுக்கோங்க. மெதுவாக போடுங்க. பின்னால் இழுத்து அவ்வளோதான். கால் எடுத்து மறுபடியும் நிறுத்திக்கலாங்களா? மறுபடியும் பிரேக் பிடிங்க, கிளச்சு பிடிங்க. மெதுவாக கீரை விட்டுருங்க. பிரேக்கையும் கிளச்சையும் பிடிச்சி மெதுவாக கொண்டாந்து உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நிறுத்திக்கிங்க. கீர் மாற்றம்னு நினச்சி குழம்பாதீங்க. நம்ம நிறுத்தினதுக்கப்புறம் கூட நம்ம நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட் கீர் போட்டுக்கு. இன்னொரு 3 நாளைக்கு இப்படி ஓட்டுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வேணால் நம்ம சொந்த ரோட்டுக்குள்ள ஓட்டிக்கலாம். 3ஆவது கீர் போட்டுருங்க. போங்க. நாலாவது கீர் போட்டுக்கலாங்களா? போகலாம். கொஞ்சம் முன்னால் போய் மறுபடியும் நிறுத்திக்கலாங்க. கீர் வேணாங்க. கிளச்சு பிரேக்கி பிடிச்சி நிறுத்திக்கலாம். சரிங்களா?
மறுபடியும் இப்போ நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டு போய்க்குங்க. எக்ஸல் கால் வச்சுட்டேங்க. ஒன்றும் இல்லைங்க. ஆனா நீங்க உண்மையிலே கூட பாராட்டலாம். எப்படின்னா எப்படி ரெண்டாயிரம் எக்ஸல் இல்லை எக்ஸல் கால் வச்சுட்டேன். நிலத்திலையும் கால் எக்ஸலையும் கால் கிளச்சில் இது விஷயம் கட்டினது. ஏதாச்சும் பார்த்து மூணாயிரம் போட்டுக்கலாங்க. சரிங்க போட்டுக்கலாம். கிளச்சில் கால் எடுக்காம இல்லைங்கக்கா, அவர் என்ன பண்ணாருன்னா கிளச்சிலேருந்து காலை எடுக்காம விட்டுட்டாரு. எக்ஸேட்டரை மிதிச்சுக்கிட்டு இப்படி காலை எடுத்தோம்னா அது டக்குன்னு தூக்கிடும். 4வது கீர் போட்டுக்கலாங்களா? நம்பர் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் அப்படிதான் எங்க ஆப்போசிட்ல அந்த பக்கம்னா வண்டி நிறுத்தி வச்சிருந்தாங்க. காலை விடியால இப்படி வண்டி எடுக்க வந்தவரு போய் ஸ்டார்ட் பண்ணாரா என்ன பண்ணாரா தெரியலீங்க. அப்படியே வண்டி சாருன்னு போய் முருளை அப்படியே மரத்துல போய் நின்றுடுச்சு. அது என்ன பண்ணியிருந்தாங்க, இல்லை கீர்ல இருந்திருக்குமா, என்ன பண்ணாரா தெரியல. அது கீர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அப்படி ஆயிருங்க. ரெண்டாவது அவர் இது இப்போ இவர் பண்ணார் பாருங்க, அந்த மாதிரி எக்ஸைட் மிதிச்சு காலை எடுத்து அப்படி ஆயிரும். மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம். இப்படி மெதுவாக எடுத்தால் சவுண்ட் வராது. போகலாங்க. அதான் அதுக்கு நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும். அதான் அந்த பொறுமையாக வருதுண்ணா. 2வது கொஞ்சம் பதட்டத்தில் இருந்தாலே அதான் இதான்னு இதாகிடுது. 2வது கீருக்கு லைட்டாக சுண்டுது. 3வது கீர் 4வது கீர் போட்டால் சுண்டுறது இல்லை இல்லைங்களா? ஆமாம். 3வது கீர் போகலாம். நீங்கள் இருந்ததுனால இந்த சவுண்ட் வந்ததுக்கு இதாச்சு. இல்லைன்னா என்னமோ ஆயிடுச்சு. அம்மா அதை பார்ப்பேன். 4வது கீர் மறுபடியும் அந்த போர்டு கிட்ட நிறுத்திக்கலாங்க. இந்த ட்ரிம் போட்டு அந்த போர்டு போகணுங்களா? பிரேக் பிடிச்சி கிளச்சை பிடிச்சி எடுத்துருங்க. கீர் போடணும்னு நினைக்க வேணாம். சரி மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு போகலாம். 2வது கீர் போட்டு கிளச்சிலிருந்து கால் எடுத்தோடனே 3வது கீர் போட்டுறேன். மறுபடியும் தள்ளி பண்ணிட்டு நிறுத்திக்கங்க. மறுபடியும் 1வது கீர் போட்டு 4வது கீர் வரைக்கும் போட்டுக்கோங்க. சரிங்களா? சரி
இருக்க குலுங்கிடுதாண்ணா. ஆமாம், நேத்து ஒரு நாள் கேப் விட்டீங்கல்ல, அதனால தான் இது ரெண்டாவது கொஞ்சம் வண்டி மூவ் ஆகிட்டு. போதும் போதும். இப்போ மட்டமாப்பா ரோட்டில் இப்படி ஆயிருக்குன்னா மேடு ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்க. ஆமாம். ஃபர்ஸ்ட் கீரில் டக்குன்னு கிழக்கு ஏற்றோம்னா கண்டிப்பாக மூணாவது போட்டு மூவாகுங்க. கண்டிப்பாக அதுலேயும் அந்த ரோட்லேயும் வெளியே வந்துடுங்க வண்டி. நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு பயப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும். என்ன குறுக்க வண்டி வரலாம், போகலாம். பின்னாடி பஸ். நீங்கள் பின்னால் பார்க்காது. சரி சரி. பின்னால் ஒரு பஸ் வருது வரல நமக்கு வேணும். முன்னால் ஒரு பஸ் போகுது, அதை பார்த்துட்டேன். இல்லை இந்த பக்கம் நம்ம ரோட்லேயே போயிடலான்ட்டு. போகலாம். பின்னால் பார்க்காம முன்னால் பஸ் போகுது, முன்னால் ஆள் வராங்க போகிறாங்க, அவங்கள பார்த்தா போதுங்க. இப்போ 3வது கீர் இருக்கு, 4வது வந்துட்டேன். பண்ணிடுங்க. போகலாம். இந்த 1 2 3 4 கீர் கைக்கு செட் ஆகிட்டாலே போதுங்க. 5வது கீர் நம்ம மெதுவாக போட்டுக்கலாங்க. சரிங்களா? முதல் நிறுத்துறதே ஏதாச்சுன்னா டக்குன்னு அது மைண்டான சரி. நிறுத்துறதே மைண்ட். நம்ம எங்கேயாச்சும் தாண்டி வந்து நான் வளர்த்தி விட்டு ம் அதில் வந்து மைண்ட் நிறுத்துறதுல பின்னால் யாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க? இது இப்படியாச்சும் வந்துருமா அப்படின்னு ஒரு கண்டு. அப்படிலாம் வர வேண்டாம். வண்டி வந்து தாண்டி நிறுத்திக்கலாங்க. கியர் கற்றுக்கலாமா அப்படி போகலாம். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டேன். லைட்டாக பிரேக் பிடிங்க. பஸ் நிற்கிற இடத்துல நிறுத்திட்டு அந்த பொண்ணை கொடுத்துடலாம். சரிங்களா? சரி. பஸ் பின்னால் வந்துடலாம். பஸ் பின்னால் வந்துடலாம். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வந்துடும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வந்துகிட்டே இருக்கேன். பண்ணிடுங்க ஹரணி.